கர்நாடகா மேங்களூரில் உள்ள மால்பே பீச்சுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த பீச்சிலேருந்து நம்ம தனியாக ஒரு தீவுக்கு போகிறோம். அந்த தீவு வந்து கம்ப்ளீட்லி ஐசோலேட்டட். அந்த தீவுக்கு போகிறதுக்கு நம்ம கப்பலில் தான் போகணும். அந்த கப்பலுக்கு தனியாக ஃபீ பே பண்ணி நம்ம ஒரு பெரிய கப்பலில் தான் நம்ம கடலில் ஒரு 1/2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருந்தது. போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் சேஃப்டி ஜாக்கெட்லாம் போட்டு பக்காவாக ஃபேமிலி டூராக நாங்கள் வந்திருந்தோம். சொந்தக்காரங்களோட நாங்கள் போயிருந்தோம். ஸோ போகிற வழியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய பெரிய கப்பல்கள்லாம் பார்க்குறதுக்கும் அண்ட் ஆல்சோ அந்த கடலில் ட்ராவல் பண்ணி போகிற அனுபவமே நல்ல ஒரு சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் அந்த தீவுலேயுமே நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் இருந்தது. நாங்கள் போகிற வழியில் நிறையா பாட்டெல்லாம் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு போனோம். அண்ட் இந்த தீவு வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு மான்யூமெண்ட் ஆஃப் தி இந்தியா. பிகாஸ் இந்தியாவில் 34 ஜியாலஜிக்கல் மான்யூமெண்ட்ஸ் இருக்குது. அதில் கர்நாடகாவில் மொத்தம் 4 ஜியாலஜிக்கல் மான்யூமெண்ட் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த மான்யூமெண்ட் இந்த இடம். இந்த தீவில் உள்ள பாறைகள் வந்து இப்போ வரைக்குமே புவியியல் ஆய்வாளர்கள் எல்லாமே வியக்க வச்சிட்ருக்கு. அதுக்கான மிஸ்ட்ரி என்னங்கிறது இன்னும் தெரியல. பட் ஆனால் அதுக்கு ஒரு கதைகள்லாம் இருக்குது. ஸோ அது என்னங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வீடியோவில் போட்டிருக்கிறோம். லிங்க் கீழே வரும், கிளிக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.